இந்த மாதிரி சிம்பிளா பேச்சுலர்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்க எக் போட்டு வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, குயிக்காக கூட ஆயிடுது. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளா எப்படி செய்யறது பார்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம். ஆயிலே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்மளுக்கு வெண்டைக்காயில் இந்த வழவழப்பு தன்மை போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இல்லை நான் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னா கூட பரவாயில்ல. இது ஒரு சின்ன டிப்பு தான். நான் தயிர் போடுறேன். அப்போ அந்த ஸ்லைமியா இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சாப்பிடும் போது. தயிர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கொச்சி மாதிரி செய்யற மாதிரி இருந்தா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை தான் செய்யறேன், அதனால நான் கேர்டு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கேர்டு. இந்த கேர்டு இல்லாத டைம்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வழவழப்பு தன்மை இருக்காது காயில. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் எவ்வளோ லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ருசியாக இருக்கும் காய். காய் வதங்கிட்டு இருக்கிற ஒரு 50% வதங்கிட்டு இருக்கிறது. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்படியே இருந்தால் தான் அந்த க்ரீனிஷ் கலர் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஓப்பன்லேயே குக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீனாக நல்லா இருக்கும் வெஜிடபிள். சூப்பராக நம்மளுக்கு லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்படியே எடுத்து ஒரு சூடாக சாப்பாட்டுக்கோ, தயிர் சாப்பாட்டு, சாம்பார் சாதத்துக்கு இது வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் இது கூட ஒரு எக்கு போட போகிறேன். எக்கு சென்டரில் உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்கு லைக் பண்ணாதுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க எக்கு. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எக்கு போட்டது எல்லா வெண்டைக்காய் பீஸ் எல்லா பீஸும் ஃபுல்லாக போயிட்டு எக்கு முளைச்சாயிடுச்சு. So, இது சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.